வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடமாகாணத்தில் உரிமை கோரப்படாத நிலங்களை அரசாங்கம் சுவீகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தற்போது அதிகாரப்பூர்வமாக ரத்து. கெஹலிய ரம்புக்வெல்லுடன் தொடர்புடையதாக கூறப்படும் இன்னும் ஒரு ஊழல் விவகாரத்திற்கான விசாரணையை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் ஆரம்பித்துள்ளதாக தகவல். செம்மணியில் நடைபெற்று வரும் மனித புதைகுழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று வரை மொத்தமாக 33 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். ஹர்ஷன சூரியபெருமவை நிதியமைச்சின் செயலாளராக நியமித்தது தவறான முன்னுதாரணமாக அமைகிறது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் உரிமை கோரப்படாது 5941 ஏக்கர் நிலங்களை அரசாங்கம் சுவீகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தற்போது அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த மார்ச் 28ஆம் தேதி வெளியான காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் அரசின் கொள்கை மாற்றத்தின்படி ரத்து செய்யப்படுவதாக சமீபத்தில் வெளியான புதிய வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணிகள் அமைந்துள்ள பகுதிகளில் நிலவும் நுணுக்கமான பிரச்சனைகள் மற்றும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டில் இருந்து உரிமை கோரப்படும் சாத்தியங்களை கருத்தில் கொண்டு உரிமை கோருபவர்களுக்கு தீர்வுகள் வழங்கும் நோக்கிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த மார்ச் 28ஆம் தேதியன்று வெளியான வர்த்தமானியை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தாக்கல் செய்து அடிப்படை உரிமைகள் மனுவின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் முதற்கட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யும் புதிய அறிவித்தல் நேற்று முன்தினம் நள்ளிரவில் வெளியாகியுள்ளது. எனினும் இந்த அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டதை வரவேற்பதாக தெரிவித்ததும் போதிய கால அவகாசம் வழங்கப்படாமை குறித்தும் M.A. சுமந்திரன் வேதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உடனடி தொடர்புடையதாக கூறப்படும் இன்னும் ஒரு ஊழல் விவகாரத்திற்கான விசாரணையை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தென்னிலங்கையில் பிரபலமான ஊடகம் ஒன்று இது பற்றி செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் வெளியாகியுள்ள தகவல்களின்படி கெஹலிய ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சராக பதவியில் இருந்த காலப்பகுதியில் ஒரு பென்ஸ் காருக்காக மாதம் 2,40,000 ரூபாய் வீதம் வாடகை செலுத்தப்பட்டுள்ளது. இது கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விசாரணையில் பென்ஸ் கார் ஒருபோதும் சுகாதார அமைச்சின் வளாகத்திற்குள் நுழைந்ததில்லை என்றும் அது கிருளப்பன பகுதியில் உள்ள ஒரு வாகன விற்பனை நிலையத்தில் விற்பனைக்காக வைத்திருந்த வாகனம் எனவும் ஆணையகம் கண்டறிந்துள்ளது. மேலும் இந்த வாடகை தொகை சுகாதார அமைச்சிலிருந்து கெஹலிய ரம்புக்வெல்லவின் நெருங்கிய தோழரின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குக்கு மாதம் தோறும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் அந்த தொகையை கெஹலியவிடம் நேரடியாக வழங்கியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. செம்மணி பகுதியில் நடைபெற்று வரும் மனித புதைகுழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரை மொத்தமாக 33 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இன்றைய அகழ்வு நடவடிக்கையில் மேலும் ஒரு பை மற்றும் சிறிய துணி துண்டு ஒன்றும் புதைகுழியில் இருந்து கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை எந்த ஒரு பொருட்களும் மீட்கப்படாத நிலையில் இவை முதன்முறையாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இன்றைய நாள் அகழ்வின் 4வது நாளாகும். இதில் மேலும் பல மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன. மே மாதம் தொடக்கம் தற்போது வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளில் 33 எலும்புக்கூட்டு எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளதுடன் இவற்றில் 22 தொகுதிகள் உட்கொள்ளப்பட்டுள்ளன. செய்மதி படங்களை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்ட இடங்களில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வுகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பகுதியில் துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் புதைகுழி காணப்படும் இடத்தில் உள்ள மண்ணின் மாதிரிகள் இன்றைய தினம் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அகழ்வு பணிகளுக்காக மொத்தம் 12 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கேற்ப குறைவான தொகையை இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றைய அகழ்வு நடவடிக்கைகள் மதியம் 1 மணியுடன் நிறைவடைந்துள்ளதுடன் இன்று திங்கட்கிழமை காலை தொடர்ந்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் கலாந்தே ஹர்ஷன சூரியபெருமவை நிதியமைச்சின் செயலாளராக நியமித்தது தவறான முன்னுதாரணமாக அமைகின்றது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த அவர் இதற்கான விளக்கங்களை வழங்கினார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவால் ஹர்ஷன சூரியபெரும நிதியமைச்சின் செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அதேவேளை முந்தைய நிதியமைச்சின் செயலாளரான மஹிந்த ஸ்ரீவர்தன தற்போது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முக்கியமான பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதையும் அவர் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டிருந்தார். இந்த இரு நியமனங்களும் அரச நிர்வாகத்தின் சுயாதீனத்தை கேள்விக்குள்ளாக மோசமான முன்னுதாரணங்கள் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார்.
நாட்டின் நிதியமைச்சின் செயலாளர், மத்திய வங்கி ஆளுநர், பிரதம நீதியரசர், சட்டமா அதிபர் ஆகிய பதவிகளில் இருந்தவர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் மீண்டும் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவது அவர்களின் சேவைக்கால சுயாதீன தன்மையை பாதிக்கும் என்று அவர் கூறினார். இத்தகைய நிலைமையை தவிர்க்க முக்கியமான நிர்வாக மற்றும் நீதித்துறை பதவிகளை வகிப்பவர்களுக்கு உயர்ந்த ஓய்வூதியங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கி அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் தேசிய அல்லது சர்வதேச உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றார். அத்துடன் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் கட்டுப்பாட்டில் நிதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சுக்கள் உள்ளது. இந்த இரு அமைச்சுக்களின் கீழ் 94 நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவை அனைத்தையும் ஒரு நேரத்தில் கண்காணிப்பது சாத்தியமற்றதாகும். எனவே தனித்துவமாக செயலாற்றக்கூடிய நிதியமைச்சர் ஒருவரை நியமிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் நிதியமைச்சின் செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு தேவையான தகுதியும் அனுபவமும் கொண்டவர்களை அரசு நிர்வாக சேவையிலும் இலங்கை மத்திய வங்கியிலும் காண முடியாத நிலை ஏனென்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதனுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ரவி செனவிரத்ன நியமிக்கப்பட்டிருப்பதும் இவர் தேர்தல் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார மேடைகளில் இருந்ததோடு உயர்த்தநாயர சம்பவத்தின் போது பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டதாகவும் ஊழல் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் கூறினார். முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலங்களில் நிதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சுக்களுக்கு அரசியல் நியமனங்கள் செய்யப்பட்டதை மக்கள் விடுதலை முன்னணியினர் கடுமையாக எதிர்த்திருந்த நிலையில் தற்போது அதே அணியை சேர்ந்த ஜனாதிபதி அதே முறையிலேயே செயல்படுவதை மக்கள் கவனிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2025 ஜூன் மாதத்தில் இலங்கை மின்சார சபை அதன் மொத்த மின்சார உற்பத்தியின் 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களில் பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளது. 1990ஆம் ஆண்டின் ஆரம்பத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் இதுவே முதன்முறையாக மின்சார உற்பத்தியில் இத்தகைய உயரமான அளவு புதுப்பிக்கத்தக்க சக்தியில் இருந்து பெறப்பட்டுள்ளதாக சபை தெரிவிக்கிறது. மேலும் இதன் பின்னணியில் இந்த மாதத்தில் மின்சார தேவைகள் அதிகமாக இருந்த போதிலும் குறித்த இலக்கை எட்ட முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். முன்னதாக இலங்கையின் மின்சார விநியோகம் பெரும்பாலும் நீர்மின் உற்பத்தியை சார்ந்து இருந்தது. பின்னர் நீர்மின் மற்றும் அலன்மின் கலப்பு திட்டம் பின்பற்றப்பட்டாலும் தற்போதைய நிலைமை அந்த பழைய கொள்கையில் இருந்து ஒரு முக்கியமான மாற்றத்தை காட்டுவதாக மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் புதுப்பிக்கத்தக்க சக்தியின் பங்கினை அதிகரிக்கும் நோக்கில் சபை மேற்கொண்ட நிலையான நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்களின் வெற்றியையே இந்த நிலையில் பிரதிபலிக்கிறது என்றும் சபை மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் இறக்குமதி கொள்கலன்களின் விடுவிப்பில் ஏற்பட்ட நெரிசலும் தாமதங்களும் தற்போது முற்றிலும் தீர்வடைந்துள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. துறைமுகத்தில் இருந்து அண்மையில் அதிக அளவில் கொள்கலன்கள் வருகிறதன் காரணமாகவே இந்த தாமதம் ஏற்பட்டதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சீவலி அருக்கோடு தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு நாளில் சுமார் 1200 கொள்கலன்கள் கையாளப்படும் நிலையில் சமீப நாட்களில் அந்த எண்ணிக்கை 2900 உயர்ந்தது. இது துறைமுகத்தில் கடுமையான நெரிசலை ஏற்படுத்தியதோடு விடுவிப்பு அனுமதிகளை வழங்கும் நடவடிக்கைகளை தாமதப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை நிலவரப்படி அனைத்து நிலுவையிலிருந்து கொள்கலன்களும் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுங்க அனுமதி மற்றும் விடுவிப்பு நடவடிக்கைகள் வழக்கமான முறையில் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.